அவர் முதிர்ந்த வயதுள்ளவர். அவர் அங்கே போய் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறத பார்க்குறோம். அவர் எப்படி கண்டுபிடிச்சு எவ்வளோ அருமையாக நடத்தி ஈசாக்குக்கு பொண்ணை பார்த்து கொண்டு வர. வாக்கு தத்தம், என் எஜமானுக்கு நீ இப்படி சொன்னீரே என்று சொல்லி அவர் வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படி வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் விசுவாசியாக தான் இருந்தான். அவன் கைக்குள்ளே வேலை செய்கிற வேலைக்காரர்களும் எல்லாருமே விசுவாசிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. அவன் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக, விசுவாச குடும்பமாக அவன் இருந்திருக்கிறான். அதில் விசுவாசம் இல்லாத, விசுவாச குறைச்சல் உள்ள லோத்து அவனிடத்துல ஒன்றா இருக்க முடியல. அவன் என்ன செஞ்சான்? அவன் விலகி போயிட்டான். விசுவாசம் இல்லாதவங்க விசுவாசிகளோடு கூட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது.